அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சமீப காலமாக நம்முடைய மக்கள் வந்து வெளிநாட்டு மோகத்தில் மூழ்கி போய் ஃப்ரோசன் ஐட்டம், சிக்கன் நெகட்ஸு, சிக்கன் லாலிபப்பு, ஸ்மைலி இது போன்ற பதார்த்தங்களை இஃப்தார் நேரத்தில் வாங்கி உட்கொள்கிறாங்க. தவறில்லை. இஸ்லாமிய பெயர்களை தாங்கி வரக்கூடிய அனைத்தும் ஹலாலா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு கம்பெனியில், ஏன்னா பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தான் மாமிசங்களை உட்கொள்கிறாங்க அப்படின்றதுனால பெயர்களை வந்து இஸ்லாமிய பேரில் வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்லலாம் அடித்து பார்க்கலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், கோழியை அப்படியே செத்த கோழியை அரைப்பான், செத்த மாட்டை போட்டு அரைப்பான். அது எந்த அளவுக்கு நமக்கு ஹலாலாக இருக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு தெரியாது. நம்ம இந்த நோன்பு காலங்களில் வந்து குறிப்பாக அந்த சிக்கன், அந்த மாமிசங்களை, அந்த ஃப்ரோசன் ஐட்டங்களை வாங்கி உட்கொள்ள போகும்போது நம்மளுடைய ஈமானும் பாழ்படுது. காலமெல்லாம் தாகித்திருந்தும் பசித்திருந்தும் நோன்பிருந்தும் எந்த விதமான பலனும் இல்லாமல் போயிடுது. அது மட்டும் இல்லாமல் பாவத்துலேயும் அது போய் சேர்க்கப்படுது. அதனால் இந்த பதிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கு விருப்பமானதை சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே நான் வர விரும்பலை. ஆனால் ஹராம் ஹலாலை பேணி வேண்டி சாப்பிடுவது தான் காலச்சிறந்தது. ஏன்னா இஸ்லாம் வந்து எப்படியும் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலை, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுது. அதனால் வந்து சில கஷ்டங்கள் இக்காலகட்டத்தில் இருக்க தான் செய்யும். அதனை மீறி அதனை தாண்டி போகும்போது தான் இறைவன் நமக்கு உண்டான சொர்க்கத்தை வந்து ஹலாலாக்கி வைப்பான். அதனால் வந்து வாழக்கூடிய காலங்களில் ஹராம் ஹலாலை பேணி வாழணும். குறிப்பாக இந்த ரமலான் காலத்தில் நம்ம நோன்பு இருக்கிறோம். நோன்பு இருக்கக்கூடிய நேரங்களில் வந்துக்கிட்டு இஃப்தாருடைய நேரத்தில் வந்து ஹராமான பொருட்களை கொண்டு நாம் நோன்பை துறந்தோம் அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதனால் வந்து ஹராம் ஹலாலை ரொம்ப டீப்பாக பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.